ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் அட்டையில் எத்தனை முறை வேணாலும் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்ற விதியை மாற்றி இனி வருங்காலங்களில் வருடத்துக்கு 2 முறை மட்டுமே திருத்தம் செய்து கொள்ள அனுமதி என தமிழக அரசு ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் திருத்தம் செய்ய போறீங்கனாக்கா இதற்கு வருடத்துக்கு 2 முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று ரேஷன் கார்டு தொடர்பாக புதிய விதிமுறையை திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்கள். இதனால் ரேஷன் அட்டையில் அடிக்கடி பெயர் சேர்த்தல், நீக்குதல் வேலைகளை செய்ய முடியாது. உங்களுடைய ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் இப்போது ஆண்டுக்கு 2 முறை தான் செய்ய முடியும் என்ற புதிய விதிமுறையை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த புதிய விதிமுறையின்படி விண்ணப்ப செயலாக்கத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள். அதன்படி உங்கள் ரேஷன் அட்டையில் புதிதாக ஒரு குடும்ப உறுப்பினர் பெயர் சேர்க்க வேண்டும் என்றாலோ அல்லது பெயர் நீக்கம் செய்ய வேண்டும் என்றாலோ முகவரி மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலோ புதிய அட்டை கோரி விண்ணப்பம் செய்தாலோ ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவித்துள்ளார்கள். அதே போல உங்களது ரேஷன் அட்டையின் விவரங்களை PDF மூலமாக டவுன்லோட் செய்தாலும் அதுவும் வருடத்துக்கு 2 முறை மட்டும்தான் டவுன்லோட் செய்ய முடியும் என்ற ஒரு புதிய ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல ரேஷன் அட்டையில் குழந்தைகள் பெயர் சேர்க்க வேண்டும் என்றால் ஆதார் அட்டையை ஆதாரமாக வைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுது. ஸோ இந்த ஒரு அதிரடியான புதிய ரூல்ஸ் தமிழகத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா இனி ஒரு காலங்களில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் திருத்தம் செய்து கொள்ள முடியாது. ஸோ 2 முறை மட்டுமே வருடத்துக்கு திருத்தம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுது அப்படின்ற ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி பெயர் மாற்றம், பெயர் திருத்தம் மேற்கொள்பவர்களுக்கு மிகுந்த சிக்கலாக இருக்கும். ஸோ அடிக்கடி ரேஷன் கார்டில் திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.